ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய் டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னே சொல்லலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கான முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது அப்படின்றத ஆன்லைன் மூலம் எப்படி பார்க்கலாம். முக்கியமாக முன்கூட்டியே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறேன். இந்த வீடியோ அனைவரும் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். முக்கியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குற மாதிரியா இருந்தால் 4 நிமிஷத்துக்கு மேலாம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். முக்கியமாக இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் முகாம் இன்னைக்கு தேதிக்கு, அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் வரைக்கும் இந்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற முகாம் நடக்க போகுது. ஒரு நாளும் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு 16/7னா நாளைக்கு 17/7, இது போல் ஒரு தேதிக்கான ஆன்லைனில் எப்படி நீங்கள் ஈஸியாக செக் பண்ணலாம். முகாம் உங்கள் ஏரியாவுக்குள்ளே எங்கெங்கே நடக்குது அப்படின்றத கிட்டத்தட்ட 10,000 இடங்களுக்கு மேலே முகாம் நடக்க போகுது. அதை ஆன்லைனில் அஃபிஷியல் வெப்சைட் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் கவர்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ண முடியுமா, இல்லை ஆன்லைன்லேயே அப்ளிகேஷனை அப்ளை பண்ண முடியுமா அப்படின்ற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன், மேலும் உங்கள் ஊரில் எங்கே முகாம் நடக்குது அப்படின்றத ஆன்லைனில் ஈஸியாக PDF மூலயமா எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றதையும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் முன்கூட்டியே சொல்லிக்கிறேன். தயவுசெய்து நீங்கள் ஸ்கிப் பண்ணினா வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் 4 நிமிஷத்துக்கு மேலே வாட்ச் பண்ணிங்கன்னா இன்றைக்கி இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இதோட சென்டரில், வீடியோ சென்டரில் பார்த்தீங்கன்னா முக்கியமான கிரேஸ் பாயிண்ட்டை ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் ஆன்லைனில் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது, புதுசாக ஆரம்பித்த உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற வெப்சைட்டில் என்னென்ன ப்ராசஸ்லாம் நடந்துன்னு இருக்குது, என்னென்ன ப்ராசஸ்லாம் அப்டேட்டாக கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கும். இன்றைக்கி எங்கே முகாம் நடக்குது அப்படின்றதும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் தயவு செய்து ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுடன் ஸ்டாலின் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் எப்படி விண்ணப்பிப்பது, அதாவது பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் தமிழ்நாடு முழுக்கம் இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் நேற்றுலேருந்து செயல்பட்டு வருது. அதாவது ஜூலை 15ஆம் தேதி முதல் விண்ணப்ப படிவம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே தன்னார்வலர் மூலயமா கிட்டத்தட்ட 1 லட்சம் தன்னார்வலர்கள் தமிழ்நாடு முழுக்க செயல்பட்டு வராங்க. உங்களுக்கு வீட்டுக்கே என்ன ஸ்கீமில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க, இப்போ கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் அப்ளை பண்ண போகிறீங்களா, பட்டா மாற்ற போகிறீங்களா, இல்லை ஏதாவது சர்டிஃபிகேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண போகிறீங்களா அப்படின்றத கேட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மும் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது தான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ போடலான்னு வந்திருக்கேன். அது போடலாமா வேணாமான்றதை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இருந்தாலும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக இதை மென்ஷன் பண்ணிடுறேன். குடும்ப அட்டை எண், மனுதாரரின் பெயர், முகவரி, தொலைபேசி எண், பாலினம், இதெல்லாம் டீட்டெயிலாக கேட்டிருப்பாங்க. எதற்காக நீங்கள் விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய கையெழுத்தை மென்ஷன் பண்ணணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுற முகாம் இடத்துல ஒரு எண் மென்ஷன் பண்ணி ஒப்புகை சீட்டு கீழே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழிச்சு ஈஸியாக ரெசிப்ட் போல் கொடுப்பாங்க. அதுக்கான SMS ஒரு வாரத்தில் வந்துடும். 45 நாட்களுக்குள்ள என்ன குறைகளோ அது தீர்க்கப்படும் அப்படின்றத மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த அப்ளிகேஷன் சம்மந்தமாக டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக இன்றைக்கே தனியாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். முக்கியமாக ஏன் முன்கூட்டியே சொல்கிறேன்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இதை தெரிஞ்சுக்கணும். மேலும் பார்த்தீங்கன்னா தகுதி இருந்து ரூபாய் 1000 உரிமை தொகை கிடைக்காதவர்கள் உங்கள் பகுதியில் நடக்கும் முகாமில் விண்ணப்பங்கள் கொடுங்கள் அப்படின்றத முதலமைச்சர் மென்ஷன் பண்ணியிருக்கார். யாரெல்லாம் தகுதி இருந்தும் 1000 ரூபாய் இன்ன வரைக்கும் கிடைக்காத இருக்காங்களோ அவங்களாம் கண்டிப்பாக கொடுங்க. நிச்சயமாக உங்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் புதுசாக ரேஷன் அட்டை யாரெல்லாம் வாங்கியிருக்கீங்களோ, தகுதியானவர்கள் யாரெல்லாம் இருக்கீங்களோ கண்டிப்பாக கொடுங்க. அவங்களுக்கும் கண்டிப்பாக வழங்கப்படும் அப்படின்றத முதலமைச்சரே நேற்று ஸ்டார்ட் பண்ணி வச்சு இந்த ஸ்கீமில் சொல்லியிருக்கார். முக்கியமாக பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டில் அவரே மென்ஷன் பண்ணியிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். சிதம்பரத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் தொடங்கி வைத்து முதலமைச்சரே டீட்டெயிலாக மென்ஷன் பண்ணியிருக்கார், பேசியிருக்கார். கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு இந்த முகாமில் முக்கியத்துவம் கொடுத்து கண்டிப்பாக யாரெல்லாம் விண்ணப்பிக்காத இருக்கீங்களோ அவங்க எல்லாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கார். மேலும் இது மட்டும் இல்லாமல் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் கவர்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணி அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதலாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். முகாம் எங்கெங்கெல்லாம் நடக்குது, உங்கள் ஏரியாவில் இப்போ ஒரு சில கிராமங்களில் எந்த இடத்துல முகாம் நடக்குது, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் முகாம் நடக்குதுன்னு தெரியாது இருக்கிறாங்க. எல்லா தமிழ்நாடு முழுக்க பல்வேறு இடங்களில் நடக்குது. அதை அஃபிஷியலாக எப்படி செக் பண்ணலாம் அப்படின்றதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த வெப்சைட்டை எப்படி ஈஸியாக கூகுளில் சர்ச் பண்ணி எப்படி ஓப்பன் பண்ணி
நம்ம எல்லா ப்ராசஸும் வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்ப்போம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படி இல்லைனா க்ரோம் ப்ரௌசர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் போயிட்டு உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தமிழில் கரெக்டாக வந்து டைப் பண்ணுங்கள். தங்கிலீஷில் உங்களுடன் UNGALUDAN உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு வந்து டைப் பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு 2 செகண்ட் வந்து லோட் ஆகிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு உங்களுடன் ஸ்டாலின் .tn.government.in அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணி உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து அஃபிஷியல் வெப்சைட். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இதே போல் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அஃபிஷியல் வெப்சைட் இதே போல் தான் வந்து ஷோ ஆகும் ஹோம் பேஜ். இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் டேரெக்டாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா முகாம்களின் விவரம் அறிய அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை ரெண்டாவதாக வந்து சொல்கிறேன். முன்கூட்டியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்துக்கான டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். தமிழ்நாட்டில் உள்ள கடைக்கோடி மக்களுக்கும் அவர்களின் அன்றாட அணுகுமும் அரசு துறைகளின் சேவைகள் திட்டங்கள் அவர்களின் இல்லங்களுக்கே அருகில் சென்று வழங்குவது இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கமாகும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஸ்கீமுக்கு ஆஃபீஸ் வந்து போகிறதுக்கே வந்து பால் மாறுறாங்க. அவங்களுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து செயல்பட்டு வராங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். நகரப்புற பகுதியில் நடக்கும் முகாம்களில் 13 துறைகள் 43 சேவைகளும், ஊரக பகுதியில் நடக்கும் முகாம்களில் 15 துறைகள் 46 சேவைகளும் வந்து மக்களுக்கு எளிதில் வந்து பயன்பெறும் வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஜூலை 15 முதல் நவம்பர் மாதம் வரை 10,000 சிறப்பு முகாம்கள் நடைபெறும் அப்படின்றதையும் வந்து இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற திட்டம் வந்து அரசு சேவைகள் பொதுமக்களுக்கு மிக விரைவாகவும் எளிதாகவும் வெளிப்படைத்தன்மையாகவும் கொண்டு சேர்ப்பதற்கு உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் முகாம்கள் அனைத்து பகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. சாதி சான்றிதழ் பெற, பட்டா மாற்றம் செய்ய, பென்ஷன் வாங்க, மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தகுதி வாய்ந்த விடுபட்ட மகளிர் பயன்பெற, மருத்துவ காப்பீடு அட்டை பெற, ஆதார் அட்டையில் திருத்தம் செய்ய, ரேஷன் அட்டையில் முகவர மாற்றம் செய்ய போன்ற பல்வேறு கோரிக்கைகளுக்கு அரசு அலுவலகத்துக்கு செல்ல வேண்டிய அவசியமின்றி அலுவலகம் நேரடியாக உங்கள் இருப்பிடத்திற்கு அருகிலே வந்து தீர்வுகளை வழங்க உள்ளார்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தின் மூலமாக. இதில் வந்து நீங்கள் டீட்டெயிலாக வந்து பயன்படுத்திக்கலாம். மேக்ஸிமம் வந்து கிட்டத்தட்ட 46 ஸ்கீமுக்கு மேலே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கிங்க. கீழே வந்து இந்த வெப்சைட்டில் டீட்டெயிலாக வந்து ஸ்க்ரோல் பண்ண வந்தீங்கன்னாவே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரியும் என்னென்ன துறையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து பயன்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்றத டீட்டெயிலாக வேளாண் துறை, அடுத்தது தொழில் நலம் துறை, இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணிடலாம். இந்த துறை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து வீடியோட லாஸ்ட்டில் வந்து பார்ப்போம். இப்போ வந்து டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கிறவங்க முக்கியமாக வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக வந்து ஆதரவத்தோடு வந்து இருப்பீங்க. என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா முகாம் வந்து எங்கே நடக்குது மேலே ஸ்க்ரோல் பண்ணே வந்து போனீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற போஸ்டரின் கீழே ரெட் கலரில் நியூ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளாங்க் ஆகின்னு இருக்கும். முகாம்களின் விவரம் அறிய இங்கே கிளிக் செய்வோம் அப்படின்னு வந்திருக்கும். அதை கிரீன் கலர் பட்டன் இங்கே கிளிக் செய்வோம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே போல் வந்து ஓப்பன் ஆகும். மாவட்டம் வாரியாக முகாம் அட்டவணை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. மாவட்டம் தேர்வு செய்ய அப்படின்னு வந்து இருக்கும். அதில் ரெண்டாவது ஆப்ஷனில் டேஷ்னு இருக்கும். அதில் எந்த டிஸ்ட்ரிக்கோ நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்கிறீங்க, உங்கள் அட்ரஸ் எந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து இருக்குதோ அந்த அட்ரஸை கரெக்டாக, அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டை கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி டேட்டுக்கு, இன்றைக்கி இப்போ 16/7 வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17 இன்றைக்கி தேதிக்கு, ஜூலை 16 இன்றைக்கி தேதிக்கு எங்கே வந்து முகாம் வந்து நடக்குது அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சென்னை மட்டும் செலக்ட் பண்ணி உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். இப்போ 16/7 அதாவது ஜூலை 16 எந்தெந்த இடத்துல முகாம் நடக்குது அப்படின்றது லிஸ்ட்டு வந்து பக்கத்தில் அட்டவணை PDF பதிவிறக்கம் அப்படின்னு வந்திருக்கும். நேற்று முகாம் எங்கே நடக்குது அப்படின்றத டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து காமிக்கிறேன். அதில் பதிவிறக்கம்னு வந்து கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். அதில் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா இதே போல் வந்து உங்களுக்கு PDFல வந்து ஓப்பன் ஆகும். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட பல்வேறு இடங்களில் வந்து நடைபெற்றிருந்தது. தேனாம்பேட்டையில், அடுத்தது திருவிக்கா நகரில், இது போல் வந்து எந்தெந்த இடத்துல முகாம் வந்து நடந்தது, எந்த பிளேஸில் வந்து நடந்தது அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா எந்த கல்லூரி, எந்தெந்த வந்து சமுதாய கூடத்தில் நடக்குதா அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இன்றைக்கி டேட்டுக்கு வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி ஈஸியாக வந்து கேட்குறேன். பதிவிறக்கம் அப்படின்ற ஆப்ஷன், இன்றைக்கி டேட்டுக்கு நேராக இருக்கிற பதிவிறக்கம் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பண்ணவான்னு கேட்கும். டவுன்லோடு வந்து கொடுங்க. டவுன்லோடு கொடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா 16/7/2025 முகாம் வந்து எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மணலி மண்டபம், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மணலி மண்டலம், அண்ணா நகர் மண்டலம், இது போல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ மணலியில் வந்து பார்த்தீங்கன்னா காமராஜர் தெருவில் வந்து நடக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. திருவற்றையூர் உள்ள மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றில் காமராஜர் நகர் சமுதாய கூடத்தில் வந்து நடக்குது அப்படின்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது போல் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லையும் ஒரு மாவட்டங்களையும் ஈஸியாக வந்து நீங்கள் இதே போல் வந்து எந்தெந்த இடத்துல வந்து முகாம்
ஒரு நாளைக்கு வந்து இங்கே நடக்கும், ஒரு நாளைக்கு உங்கள் நியரில் வந்து நடக்கும். அதுபோல் ஒரு நாளைக்கு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்கள் அருகாமையில் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டரில் எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ திருவண்ணாமலையும் உங்களுக்கு நான் வந்து செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இன்றைக்கி டேட்டுக்கு 2 வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது 2த்தையும் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் நியரில் திருவண்ணாமலைக்கு நியரில் வந்து எங்கே நடக்குது அப்படின்றத நீங்கள் ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து இது நவம்பர் மாதம் வரைக்கும் நடைபெறும். அதனால் நீங்கள் என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ அன்றைக்கி வந்து இந்த ஸ்கீம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதிலே வந்து பேக் வந்தீங்கன்னா நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமாக வந்து நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து துறைகளின் பார்வையிட அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது என்னன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. நகரப்புற சேவைகள் திட்டம், ஊரக சேவைகள் திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஊரக சேவைகள் இது போல் வந்து ப்ளூ கலரில் வந்து இருக்கும். இதை ஃபுல்லாக ஸ்க்ரோல் பண்ணி எந்தெந்த துறையில் எந்தெந்த திட்டம் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நகரப்புறத்தில் இதே போல் ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த துறையில் என்னென்ன ஆவணங்கள் வந்து தேவை, எந்தெந்த திட்டத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படின்றத டீட்டெயிலாக ஒரு பாக்ஸாக வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ஸ்கீமில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்துக்கு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கனாவே உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஊரக பகுதியிலும் இந்த ஆப்ஷன் இருக்கும், நகரப்புற பகுதியிலும் இந்த ஆப்ஷன் வந்து இருக்கும். இப்போ நகரப்புற பகுதியில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வந்து காமிக்கிறேன். சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு திட்டங்கள் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணுறதுல கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் தகுதியுள்ள விடுபட்ட கலைஞர் மகளிர் உரிமை திட்ட முகாமில் வழங்கப்படும் விண்ணப்பங்களை பூர்த்தி செய்ய அளிக்கவும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் சொன்ன தகுதிகள் தான். 21 வயது நிரம்பிய மகளிர்களாக இருக்க வேண்டும். ஏற்கனவே குடும்பத்தில் எவரும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை பெறுபவராக இருக்கக்கூடாது. குடும்பத்தில் ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 5 ஏக்கராவுக்கு குறைவாக நஞ்சை நிலம், 10 ஏக்கராவுக்கு குறைவாக புஞ்சை நிலம் வைத்திருப்பவராக இருக்க வேண்டும். ஆண்டுக்கு வீட்டு உபயோகத்திற்கு 3600 யூனிட்டுக்கு குறைவாக மின்சாரம் பயன்படுத்துவதாக வந்து இருக்க வேண்டும். அடுத்தது இந்த முக்கியமான பாயிண்டை வந்து நோட் பண்ணுங்கள். மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம், பராமரிப்பு ஓய்வூதியம், அடுத்தது அமைப்பு சாரா ஓய்வூதியம், அடுத்தது முதியோர் ஓய்வூதியம், இது போல் பல்வேறு ஓய்வூதியங்கள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், 50 வயதிற்கும் மேற்பட்ட திருமணமாகாத பெண்கள் ஓய்வூதியங்கள், இப்படி வாங்கின்னு வரவங்க அதே குடும்பத்தில் வேற பெண்கள் அக்குடும்பத்தில் மற்ற தகுதி வாய்ந்த பெண்கள் இருந்தால் அவங்க வந்து விண்ணப்பிக்கலாம். இப்போ ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து மாமியார் வந்து பென்ஷன் வாங்கியிருந்தாங்கன்னா மருமகள் வந்து அப்ளை பண்ண முடியாத இருக்கும். அம்மா வந்து பென்ஷன் வாங்கியிருந்தோன்னா அப்பா பெண் அதாவது மகள் வந்து அப்ளை பண்ணாத இருக்கும். இப்போ வந்து அவங்களும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த தளர்வுகளை முக்கியமாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. மீதி ஃபுல்லாக டீட்டெயிலாக வந்து நீங்கள் படித்து பார்த்தீங்களே உங்களுக்கு வந்து தெரியும். அடுத்தது முக்கியமான பாயிண்ட் எதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கும் மக்கள் பிரதிநிதிகள் யாரும் விண்ணப்பிக்கக்கூடாது. ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் தவிர மீதி எல்லாருமே வந்து விண்ணப்பிக்க முடியாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இது அடுத்த பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட், சொந்த பயன்பாட்டுக்கு 4 சக்கர வாகனங்கள் வைத்திருப்பவர்கள் விண்ணப்பிக்கக்கூடாது அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அரசு திட்டத்தின் கீழ் மானியம் பெற்று அதன் மூலம் 4 சக்கர வாகனங்கள் வைத்திருக்கும் குடும்பத்தில் வந்து பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வந்து அப்ளை பண்ணலாம். அதாவது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானியத்தின் கீழே வந்து அரசு மூலயமா டிராக்டர் இது போல் 4 சக்கர வாகனம்லாம் வாங்கியிருப்பீங்க, அவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்தது ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு வந்து இருக்குது ஓய்வூதியம். இதெல்லாம் டீட்டெயிலாக படித்து பார்த்தீங்கன்னா வந்து தெரியும். அடுத்தது தேவையான ஆவணங்கள் பொறுத்த அளவுக்கு குடும்ப அட்டை, ஆதார் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், மின் கட்டண ரசீது, இது ஃபுல்லாக நம்ம ரெகுலராக வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோவில் வந்து மென்ஷன் பண்ண வரதான். இதை ஃபுல்லாக ஜெராக்ஸும் வந்து எடுத்துருவாங்க, ஒரிஜினலும் எடுத்துவாங்க. முகாமில் கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதை ஃபுல்லாக வந்து கரெக்டான ஒரு டாக்குமெண்ட்டாக வந்து இருக்குது. அதனால் வந்து எல்லாத்தையும் வந்து பயன்படுத்திங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது. இப்போ ஆதி திராவிடர் மற்றும் கூட்டுறவு உணவு, அடுத்தது வருவாய் மற்றும் பேரிடமை மேலாண்மை துறை. இப்போ வருவாயிலே வந்து ஒன்று கிளிக் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா. அந்த வருவாய் துறையின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா வாரிசு சான்றிதழ், ஜாதி சான்றிதழ், வருமான சான்றிதழ், சிறு குறு விவசாய சான்று, இது போல் பட்டா மாறுதல், இது போல் எந்தெந்த திட்டத்துக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை, எவ்வளோ வந்து காசு செலவாகும் அப்படின்றதையும் வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தெல்லாம் தொகையெல்லாம் வந்து எதுவும் தேவையில்லை. மற்ற ஒரு சில ஸ்கீமுக்கெலாம் வந்து அவங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் சார்ஜஸோ அதெல்லாம் வந்து கேட்பாங்க. அடுத்தது ஊரக சேவைகள் திட்டம், இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கீமுக்கான டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஊரகம் பொறுத்த அளவுக்கு எக்ஸ்ட்ராவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டிபார்ட்மெண்ட் இருக்கும், ஒரு சில சேவைகள் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையிலையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல்வேறு ஸ்கீம், அதாவது விவசாய ஸ்கீம், வேளாண்மை துறையிலையும் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு என்ன வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து தேவை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாற்றுத்திறனாளிக்கு எந்தெந்த ஸ்கீம்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த துறைக்கு கீழே வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு தேவை அப்படின்றதையும் டீட்டெயிலாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தயவுசெய்து அப்ளை பண்ண போகிறவங்க, அது மட்டும் இல்லாமல் மொபைல் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க எல்லாருமே இந்த வெப்சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து படித்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நகரப்புற ஊரகப்புற அப்படின்றத கரெக்டாக வந்து மென்ஷன் பண்ணிங்க. நீங்கள் பேக் சைடில் வந்தால் முகாம்
எந்த இடத்துல நடக்குது அப்படின்றத கிளிக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்து இதை ஃபுல்லாக வந்து டீட்டெயிலாக வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இது ஃபுல்லாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சம்மந்தமாக டீட்டெயிலான ஆன்லைனில் எப்படி வந்து பார்க்கலாம், அப்ளிகேஷன் எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்ற சம்மந்தமாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை ஃபுல்லாக கடைசி வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து தயவுசெய்து வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் வந்து பயனுள்ள தகவலாக வந்து இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா இந்த வீடியோட கமெண்ட் பாக்ஸும் ஆனில் தான் வந்து இருக்கும். நேற்று போட்ட வீடியோட கமெண்ட் பாக்ஸ்லையும் ஆனில் தான் வந்து வச்சுருக்கேன். நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான ரிப்ளையும் வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். இன்றைக்கி இன்னொரு வீடியோ போடலாம் அப்படின்னு வந்திருக்கேன். போடலாமா வேணாமான்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வீடியோவும் கமெண்ட் பாக்ஸ் ஆனில் தான் இருக்கும். தயவுசெய்து வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். ஒன்று உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுறோம், இல்லை வீடியோவில் கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக தான் வந்து இருக்குது. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து சொல்லணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு தான் இவ்வளோ டீட்டெயிலான வீடியோ வந்து ப்ரெசென்ட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து இந்த எஃபர்ட் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ள தகவலாக கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.